शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கம்ங்க. சனி பயிற்சி பலன்கள் 2025 சரிங்களா. இதில் கடகராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம். சரி, நெக்ஸ்ட் மந்த் மார்ச் 29 பங்குனி 15ஆம் தேதி அன்னைக்கு சனி கும்பராசியிலிருந்து இந்த மீனராசிக்கு வர்றார். சரிங்களா. கும்பராசி அப்படிங்கிறது அவரோட மூலத்திரிகோண வீடு. சரிங்களா. மீனராசி அப்படிங்கிறது அவருக்கு சம நட்புள்ள ஸ்தானம், சுபரோட வீடு, குருவோட வீடு. சரிங்களா. இந்த சனி பயிற்சியில் கடகராசிக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சரிங்களா. கடகம் அப்படிங்கிறது சந்திரனோட ராசி. சரிங்களா. சந்திரன் அவரோட வீடு கடகம் அப்படிங்கிறது. சரிங்களா. இதுக்கு இத்தனை நாள் அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னே கண்ட சனி நடந்துட்டு இருந்தது. சரிங்களா. இனிமேல் அது பாக்கிய சனியாக மாறப்போகுது. ரெண்டுமே 7, 8 கண்டம் ப்ளஸ் அஷ்டமம் அப்படிங்கிறது இனி பாக்கியமாக மாறப்போகுது. சரிங்களா. பாக்கியஸ்தானத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். சரி, இது உங்களோட பாக்கியஸ்தானம், குருவோட வீடு. கடகத்துக்கு 9 மீனம். இங்கே சனி போவது சுபத்துவம் ஆகிறார் முதல்ல. சரிங்களா. அதாவது 9ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலுமே 9ஆம் இடம் அப்படிங்கிறது அதுக்கு திரிகோணம், அதாவது பாக்கியஸ்தானம் திரிகோணஸ்தானம். திரிகோணஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் சனி பகவான் போகிறது தீமை தானே செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஏன்னா இது குருவோட வீடு. குரு அவருக்கு சம நட்புள்ளவர். சரிங்களா. அவரோட சாரத்தில் முதல்ல அமர போகிறார். அவரோட சாரத்தில் நெக்ஸ்ட்டு தன்னோட சுயசாரத்திலேயே அடுத்தது இன்னொரு சூப்பரான புதனோட சாரத்தில் ரேவதியில் இருக்க போகிறார். சரிங்களா. அதனால் சுபத்துவம் அடைகிறார் இங்கே ஃபஸ்ட்டு. சரிங்களா. குருவோட வீட்டில் உள்ள என்ட்ராகும் போது அவர் சுபத்துவம் ஆயிடுறாரு. இதனால பாவத்துவமாக இருந்தார் கும்பராசியில். அவரோட சொந்த மூலத்திரியோட வீட்டில் எந்த விதமான சுபத்துவமும் இல்லாமல் பாவத்துவமான வழிகளில் வலுவாக இருந்தார். இனிமேல் சுபத்துவமான வீட்டில் சரிங்களா சுபரோட சாரங்களில் பயணம் செய்து தன்னோட சாரத்துக்கு உத்தரத்தில் சஞ்சாரிச்சாலுமே அவர் சுபத்துவம் மாறிடுறது. அந்த வீடே சுப வீடு. சரிங்களா. சுபத்துவ சனி அது. பாக்கிய சனியாக இருந்தாலும் திரிகோணத்தானமாக இருந்தாலுமே இது சுபசனியாக மாறிடுறார் ஃபஸ்ட்டு. சரிங்களா. அவர் இங்கேருந்து உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் ஸ்தானத்தை பார்ப்பார். சரிங்களா. மீனம், மேசம், ரிஷபம் அப்படிங்கிற 11ஆம் ஸ்தானத்தை பார்ப்பார். 11ஆம் ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மூத்த சகோதர வழிகள் இல்லை. சரிங்களா. உங்களுக்கு முயற்சியின் ஆதாயங்கள் அப்படிங்கிறதுல எல்லாம் சில குறுக்கீடுகள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா. இது குறைந்த அளவில் தான் இருக்குது. ஏன்னா அவர் சுபத்துவமாக சுபத்துவமாகி சனி பார்த்தாருன்னா அதில் அந்த கெடுக்கும் அளவு தன்மைகள் குறைஞ்சிடும். கெடுக்கும் தன்மைகள் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். சரிங்களா. அதனால் இந்த பாக்கியத்திலிருந்து உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்கும்போது ராசிக்கு இது பெரிய லாபங்கள் தடுக்கிற ஒரு இது பவர் அவர்கிட்ட இருக்காது. சரிங்களா. அதுக்கடுத்து மூத்த சகோதர வழியிலையுமே சிறு சிறு தொய்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். சரிங்களா. உங்களோட முயற்சியின் ஆதாயங்களும் உங்களோட முயற்சியின் எதிர்பார்ப்புகள் லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சிறு சிறு தொய்வுகள் தான் இருக்கும். சரிங்களா. ஆனால் லாபங்கள் குறையாது. அதனால் பயந்து கொண்டுருக்குறேன். சனி பார்வைப்பட்டால் எல்லாமே இதாயிருமே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். சரிங்களா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் உங்கள் ராசிக்கு 3ஆம் ஸ்தானத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக. சரிங்களா. உங்களுக்கு 3ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது ராசிக்கு கன்னி ராசி. இங்கே அவர் அந்த ஸ்தானத்துக்கு பார்வை பதிப்பார், 7ஆம் பார்வையாக. இந்த ஸ்தானத்தை பார்வை செய்யும்போது என்னாகும்னா உங்களோட முயற்சிகள், சரிங்களா, முயற்சிகள் அப்படிங்கிற சிறு சிறு தேக்கங்கள் இருக்குது. ஆனால் தடையாகாது. தேக்கங்கள் இருக்குது. சில சோம்பல்கள் அப்படிங்கிறதுனால ஒத்தி போடுவீங்க முயற்சி செய்வதற்கே நீங்கள் யோசனை பண்ணி தான் அதை இந்த காரியத்தை ஆடலாமா வேண்டாமான்னு மிகுந்த ஒரு யோசனை செய்வீங்க. சரிங்களா. அப்புறம் சிறு தூர பயணங்கள், இளைய சகோதர வழிகளில் எல்லாமே சிறு சிறு தொய்வுகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த தொலைத்தொடர்பு, இந்த கான்டாக்ட்ஸ், இந்த மாதிரி வழிகள் எல்லாமே தொலைத்தொடர்புகள், எழுத்தாளர்கள் இவங்களுக்கு எல்லாமே சில ஒரு தொய்வுகள் அப்படிங்கிறது இந்த சமயத்துக்கு இருக்குது. சரிங்களா. முயற்சியின் வீரியமே தைரிய வீரியமே கொஞ்சம் குறைபட்டு இருக்குது. ஆனால் அது மீண்டு வந்துடும். சரிங்க. ஏன்னா சுபத்துவமான சனி தான் இது பார்க்குறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது உங்களோட ராசிக்கு 6ஆம் ஸ்தானத்தை பார்ப்பார், அவரோட 10ஆம் பார்வையா தனுசு. சரிங்களா. தனுசு ராசி உங்களோட 6ஆம் ராசி தனுசு ராசி உங்களுக்கு இங்கே அவர் பார்க்குறத மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏன்னா ரோகஸ்தானம் இது 6ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது. இங்கே சனியின் 10ஆம் பார்வை விழுகுது. இது சுபத்துவமான ஒரு பார்வையாக, அதாவது சுபத்துவமாக சுபச்சனியோட பார்வையாக இருந்தாலுமே
அவரோட பார்வைக்கு எப்பவுமே வந்து ஒரு அந்த கெடுக்கும் தன்மை வந்து இருக்காதுன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் சனியோட இயல்பு அப்படிங்கிறது இருக்குது. சரி, அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 6ஆம் ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அப்படிங்கிறது பெற்றுக் கொடுப்பார். ரண ரோகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சரிங்களா, கடன் எதிரிகள், இந்த நோய், சரிங்களா, இதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடும். சரிங்களா, இதில் எல்லாம் வேலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெருகு. வேலை அப்படிங்கிறது கிடைக்காது. ஏன்னா வேலை அப்படிங்கிறது வந்து சனியோட காரகம். சரிங்களா, வேலை இந்த வந்து கீழ்ப்படிந்த போகிறத, சரிங்களா, கட்டுப்பட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து வேலையில் நம்ம காட்டியாகணும். அதனால் வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது, இது சனியின் காரகம். சரிங்களா, அதனால் இது அதிகப்படும் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு கிரேட் அப்படிங்கிறது உயரப்போகுது. சரிங்களா, அதுக்கடுத்த வந்து அவர் வந்து போரட்டாதி அப்படிங்கிற 4ஆம் மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ராவார் உள்ள. சரிங்களா, மீனத்தில் இங்கே வந்து அவர் வந்து குருவோட நட்சத்திரம், உங்களோட பாக்கியாதிபதியோட நட்சத்திரம். பாக்கியாதிபதி நட்சத்திரம் வந்து அவர் வந்து பலன்களை கொடுக்கும்போது அவர் முழு சுபராகவே மாறிக்குவார். சரி, அந்தளவுக்கு சனியே முழு சுபராக மாறாருன்னா இந்த அளவுக்கு பவர்னு பார்த்துக்க வேண்டியது அந்த ஸ்தானத்தில். ஏன்னா சாரமாக குருவோட சாரம், உங்கள் பாக்கியாதிபதியோட சாரம், வீடு உங்களுக்கு பாக்கியாதிபதியோட வீடு, உங்களோட பாக்கியஸ்தானம். அதனால் சனியாக இருந்தால் என்ன, அவர் சுற்றியுமே எல்லாமே வந்து சுபமாக இருக்கும்போது இவர் உலகை அடையாமல் எங்கே வருவார். சரிங்களா, அதனால் வந்து சனி வந்து சுபமாயிடுறாரு. பாக்கிய சனி பாக்கியத்தில் வந்து மிகுந்த நன்மைகளை கொடுக்க போகிறார். அடுத்து உத்திரட்டாதி வந்து அவரோட சுயசாரம். உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரம். சரிங்களா, உத்திரட்டாதி 4 பாதங்களும் மீனராசியில் இருக்குது, உடைவிடாத நட்சத்திரம் அது. சரிங்களா, அதனால் வந்து சனியோட முழு பவர் இங்கே வந்து வெளிப்படும். சுபமான முறையில் வந்து இங்கே வந்து வெளிப்படுது. உத்திரட்டாதி 4 பாதத்துலேயுமே அவர் வந்து நல்ல வலுவாக வந்து சஞ்சாரம் செய்வார். தன்னோட சாரத்தில் வலுவாக சஞ்சாரம் செய்து சுபமான வலுவில் வந்து சஞ்சாரம் செய்து இங்கெல்லாம் பார்வைகள் செய்து உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்க போகிறார். சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்து வந்து ரேவதியில் சஞ்சாரம் செய்வார் இந்த பாக்கிய சனியின் இறுதி காலங்களில். சரிங்களா, அப்போ வந்து உங்களுக்கு ரேவதியில் சஞ்சாரம் செய்யும்போது ரேவதி உங்களுக்கு புதனோட சாரம், புதன் வந்து உங்களுக்கு 12-3 சரிங்களா, அவரோட சுபர் ஃபஸ்ட்டு. சரிங்களா, சுபர் அதுங்க புதனோட சுபர். அதனால் வந்து புதனோட சாரத்தில் சனி சஞ்சாரம் செய்யும்போது சனிக்கு புதனுக்கு நட்பு. சரி, இது குருவோட வீடு, இது வந்து அவருக்கு சம நட்பு அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த வீடு. சரிங்களா, அதனால் வந்து சுபத்துவம் மாறிடுற பிரச்சனையே கிடையாது. அதனால் இந்த 2.5 வருடங்களில் வந்து உங்களுக்கு வந்து பாக்கியங்களை கொடுக்க போகிறார். சரிங்களா, 2.5 வருடங்களில் வந்து உங்களுக்கு பாக்கியங்களை கொடுப்பார். இது வந்து இதில் வந்து எந்த ரீதியாக வந்து வெளிப்படும் சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட தசாபுத்திகளின் மூலம் தான் அது வந்து வெளிப்படும். கோச்சாரத்தில் வந்து உங்களுக்கு பெரிய ப்ளஸ் கொடுக்க மாதிரி இருந்தாலுமே இது வந்து எதன் வழியாக வந்து சேரு அப்படின்னு சொல்கிறது வந்து நடப்பு தசாபுத்திகளின் மூலம் தான் வந்து சேரு. இதனால் அனைவருக்குமே வந்து உலகில் வந்து எத்தனையோ கோடி பேர் வந்து கடகராசியில் இருப்பாங்க. சரிங்களா, அனைவருக்குமே வந்து பாக்கியங்கள் கிடைக்குமா அப்படின்னா இல்லவே இல்லை. சரிங்களா, அது நீங்களே நினச்சி பாருங்கள். அனைவருக்குமே கடகராசிக்காரர் அனைத்து கடகராசிகளுக்குமே உலகத்தில் உள்ள அனைத்து கடகராசிகளுக்கும் வந்து பாக்கியம்னா அப்புறம் தசாபுத்திகளுக்கெல்லாம் வேலையெல்லாம் போயிடும். சரிங்களா, அதனால் வந்து தசாபுத்திகளின் ரீதியாக தான் வந்து இந்த வெளிப்படும். எந்த பாக்கிய சனியாக இருந்தாலுமே அஷ்டம சனியாக இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இது நன்மை தீமைகள் அப்படிங்கிறது நன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நல்லா தசாபுத்தி நல்லா இருக்குதுன்னா, தீமை அப்படிங்கிறது தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா தீமை அப்படிங்கிறத பெருசாக வந்து தெரியாமல் போயிடும். சரிங்களா, அதனால் உங்களுக்கு நடப்பு தசாபுத்தி என்ன, உங்களோட சுய ஜாதகத்தில் வந்து சனி எப்படி இருக்கார். சரிங்களா, அந்த மீனராசி எப்படி இருக்குது. சரி, நடப்பு தசாபுத்தி என்ன, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரு, உங்களோட சந்திரன் எப்படி இருக்காரு. சரிங்களா, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சுபத்துவம் நடந்துருக்குது, இதெல்லாம் வந்து மெயின். இதெல்லாம் தான் வந்து மெயின். இதெல்லாம் வந்து சுய ஜாதகம் பார்க்கும்போது தான் வந்து வெளிப்படும். சரிங்களா, பொதுவாக வந்து அனைத்து கடகராசிக்காரருக்குமே வந்து நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்பாங்க. அவங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா அஷ்டமாதிபதி திசை, சரிங்களா, நீசமடைந்த கிரகத்தின் திசை, 12ஆம் திசை, சரிங்களா, அதாவது கிரக யுத்தமான திசை. சரிங்களா, இந்த மாதிரி சுத்தமாக வலுவே இல்லாத கிரகங்கள் தசை நடத்திட்டு இருந்ததுன்னா எந்த சனி வந்தாலுமே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஜாதகத்தை வந்து அந்த ஜாதகத்துக்கு வந்து பலன்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, ஆப்போசிட்டாக இருக்குது. சரிங்களா, நான் இப்போ சொல்கிற பலன்கள் வந்து பாக்கியம்னு சொல்கிறா, தசாபதிகள் மோசமாக இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. சரிங்களா, அதனால் வந்து சுயஜாதகத்தை வச்சு தான் முடிவு செய்ய முடியும்.
முடிவு செய்ய முடியும். இருந்தாலும் வந்து உங்களுக்கு அஷ்டம சனி விலகுது. அனைத்து கடகராசிக்காரருக்குமே அஷ்டம சனி அப்படிங்கிறது விலகிறதுனால இதுவே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான். சரிங்களா? அந்த பாக்கியம் வந்து உங்களுக்கு பாக்கிய சனியாக வந்து மாறி நன்மைகள் கொடுக்கும். சரிங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே தெரியுற வாட்ஸ்அப் நமக்கு நீங்கள் உங்களோட விவரங்கள் கொடுத்து ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றிங்க.